ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கூலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸ்பாயிலர் அலர்ட். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சாரி, வெரி சாரி. ரஜினி ஃபேன்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கோவப்பட்டு எனக்கு திட்டாதீங்க. ஏன்னா நான் வந்து ரஜினியோட நான் ஃபேன் அப்படி சொல்லித்த மாட்டேன். ஆனால் ரஜினி படம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எடுக்கணும், போய் நிற்கணும், தலைவான்னு கத்தணும். அப்படியே அது வந்து அப்படி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் நான். ஆனால் படத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து எனக்கு இதாகிடுச்சு. அதுவும் போன படம் ஜெயிலர்ன்றனால அதோட அந்த படத்தை நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் போய் பார்த்துட்டு வந்த ஹைப்புக்கு இந்த படத்துக்கு நான் நினச்சேன், சரி எதுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் போகணும், படம் நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டே போவோம். ஸோ ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருந்தாலும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும்னு நினச்சேன். பட் டு பி ஃப்ரேங்க், என்னால் வந்து கதை போகுது, ஓகேயா இருக்குது. அந்த ஆரம்பத்துலேயும் சரி எண்டிங்லேயும் சரி பேசாத, நடுவில் கொஞ்சம் grip ஆச்சு. அந்த இன்டர்வல் சீனுக்கு கொஞ்சம் முன்னாடியும் இன்டர்வல் சீனும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா போன மாதிரி இருந்துச்சு. தெரியல, ஆனால் ஏகப்பட்ட கேரக்டர்ஸையும் அள்ளி தெளித்து வச்சுருக்கீங்க. கதைக்கு சம்மந்தம் இல்லை, கதையில் ஒட்டாமல் ஒரு கேரக்டரை கொண்டு வர்றது வேஸ்ட். எல்சியூவில் நீங்கள் கொண்டு வரும்போது ஒட்டிச்சு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எங்களுக்கு சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. விக்ரம் படம் வந்து விக்ரம் படத்தை வச்சு நீங்கள் எடுத்தீங்க, உங்களுக்கு ஒன்று தானாக தோணுச்சு, அதனால் எடுத்தீங்க, சூப்பராக வந்தது, சூப்பர். ஆனால் அதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு தீ படத்தை எடுத்து அதை கனெக்ட் பண்ணி ஒரு கதை கொண்டு வந்து நிஜமாக செட் ஆகலை. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த கதைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. எனக்கு ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு லேசி ரைட்டிங்காக ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப அப்படியே ஏனதோன்னு எடுத்த மாதிரி. லோக்கி படம் இப்படியா, என்னடா லைக் ஒரு கமர்ஷியல் நார்மல் ஏதோ ஒரு படம் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் லோக்கி ஏன் வரணும், அதுக்கு இன்னொரு டேரக்டர் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லோக்கிக்காகன்னு நம்ம நினச்சிட்டு, லோக்கினா படம் நல்லா இருக்கோ இல்லையோ ஒரு 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 கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது எனக்கு இல்லை, நிஜமாலே இல்லை. அப்புறம் லாங் ஃபைட்டிங் சீன்ஸ், லோக்கி தான் சொன்னார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபைட்டிங் சீன்ஸோட அது பில்டப் கொடுக்குற சீன்ஸை ரொம்ப பிடிக்கும்னு. அப்படி எதுவுமே எனக்கு தெரியல இந்த படத்தில். ஏன் தன்னை ஏதோ பழைய படம் மாதிரிலாம் இருக்காது, இந்த படம் அப்படியே வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னால் யூஷுவல் தமிழ் சினிமா மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நான் சத்தியமாக நினைக்கல. ஏதோ புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். தயவு செஞ்சு செட் ஆகலை. ஸோ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே சும்மா சத்யராஜ் கேரக்டர் வராரு, ஓகே, அவர் தான் ஆக்சுவலாக அவர் தான் மெயின் ரோல் மாதிரி இருந்துச்சு, ரஜினி சைடு ரோல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு உண்மையிலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன், அவங்க நிஜமாலே எனக்கு மற்ற படங்கள்லேயே ஸ்ருதிஹாசன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. அதுவும் லோகேஷ் என்ன பண்ணாருன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஸ்ருதிஹாசன் வந்து மற்ற படத்துலையுமே பெரிய அளவுக்கு ப்ரூவ் பண்ணதே கிடையாது. சரி, இந்த படத்தை எடுத்து போட லோக்கியோட இதுக்கு லோக்கி கொஞ்சம் ஆக்டிங் வாங்கியிருப்பாங்க, நிறைய விஷயத்தில் அவங்கள ப்ராப்பராக எல்லா சீன்லேயும் அவங்க இருக்காங்க, அவங்க ஒரு முக்கியமாக இருக்காங்க, எல்லாமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடிக்க வரான், பக்கத்தில் இருந்துட்டு ஆன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரே இந்த இந்த ரியாக்ஷன் தான் நான் அப்படியே கொடுக்குறது மட்டும்தான் அவங்க படம் முழுக்க செஞ்சாங்க. ஒன்று என்னன்னே புரியல, எனக்கு புரியல. வேறு யாராவது போட்டிருக்கலாம், சும்மா அவங்க கமல்ஹாசனோட பொண்ணு, ஏதோ ஒரு தெரிஞ்சவங்க பெரிய ஆக்டர்ஸ் அப்படி போடணுன்றதுக்காக போடாதீங்க தயவு செஞ்சு. ஒன்றும் இல்லை. லோக்கி ஏன் அதை கண்டுக்காம விட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப அப்படியே படம் பார்க்கும்போது ஐயோ அவன் அப்படியே அடிக்க வரானே அப்படி ஃபீல் ஆகலை. அவன் அடிக்க வரான், ஏதோ பண்ணுறான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. படத்துக்கு நம்ம வந்து உள்ளே போகல, வெளியில் இருந்துட்டு கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சத்தியமாக கொஞ்சம் ரொம்ப லேசி ரைட்டிங்காக இருந்துச்சு. சுஜாதா இல்லாத நம்ம சங்கர் படம் மாதிரியும். அப்புறம் இந்த சர்க்கார் படத்தில் எனக்கு ஏஆர் முருகதாஸ் மேலே ஃபீல் ஆச்சு. என்ன இது அவர் தான் எடுத்தாரா இல்லை அசிஸ்டன்ட் யாரும் வச்சு படம் எடுத்தாங்களா, அந்த ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு அந்த கிரிப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த லோக்கிக்கு வந்து அந்த கிரிப்பு போகுதோங்கிற மாதிரி இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எல்லா டேரக்டர்ஸ்க்கும் நல்ல படம் வரும், மோசமான படம் வரும், எல்லா ஹீரோக்கும் வரும். பட் அவங்களுக்குன்னு ஒரு கோர் இது இருக்கும்ல, அதை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படம் எடுத்திங்கன்னா சுத்தமாக போயிடும். அதை லூஸ் பண்ணாமல் எப்படி நீங்கள் பெட்டராக பண்ணலாம்னு பார்க்கலாம். அதை அப்படியே விட்டுட்டு நான் ஏதோ ஒன்று கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போயிடுறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போகாதீங்க. எனக்கு ஏன் லோக்கி படம், இப்போ அடுத்த படத்துக்கு லோக்கி படம்னா அந்த ஹைப்பை கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு நானே திட்டிடுவேன். இல்லை, தயவு செஞ்சு எதுக்குமே ஹைப்பே கொடுக்காதீங்க. நான் இந்த படத்துக்கே சொன்னேன், தயவு செஞ்சு ஹைப்பு கொடுக்காதீங்கடா டே. ஹைப்பு கொடுத்து தாண்டா படத்தை நாசம் பண்ணுறீங்க. எந்த படத்தை ரொம்ப ஹைப் ஆகுதோ அந்த படம் சத்தியமாக கண்டிடும். எனக்கு அடுத்த ஜெயிலர் படத்துக்கு ஹைப் கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. தயவு செஞ்சு ஹைப் மட்டும் கொடுக்காதீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், ஒரு வார கலெக்ஷனுக்கு ஓகே இருக்கும், அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போய்டும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. படத்தை ஜென்யூனாக ஒர்க் பண்ணால் படம் நல்லா இருந்தால் எல்லோரும் வருவாங்க. கதை தான் மாஸ்டர். அதே மாதிரி இந்த ரஜினியை வச்சுக்கிட்டு இந்த ஆக்டர்ஸ் வச்சுட்டு அப்படியே பயங்கர ஃபைட்டிங் சீன்லாம் கொடுக்காதீங்க ப்ளீஸ். லாங் ஃபைட்டிங் சீன்லாம் போர் அடித்து ரொம்ப நாள் ஆகுது, வேணாம். இந்த மேன்ஷன் ஃபைட் சீன் ஒன்று வந்துச்சு, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்துச்சு. அனிருத் மேலே ஃபஸ்ட்டு டிசப்பாயின்ட் ஆனது அதுதான். அந்த பேக்ரவுண்ட் சீன்ஸை பேக்ரவுண்ட் மியூசிக் செட் ஆகலை. உபேந்திரா இன்ட்ரடக்ஷன் வராரு, அதுவும் செட் ஆகலை. பாவம், அவர் கூட வந்து வீணா. அமீர் கான் தான் எனக்கு இருக்கிறதுலே பாவம். அமீர் கான் வந்து ஒன்றும் இல்லை. சாரி. தேங்க்யூ கைஸ்.